எங்க அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க, டேய் இவ்வளோ பணம் கொடுத்தாலும் நெகட்டிவா நடிக்காதடா அப்படின்னு. ஏம்மா அப்படின்னா, கோயில்ல போய் சாமி கும்பிட்றாங்களா எல்லாரும், 18ஆம் படி நாயகனே சரணி அப்பா கன்னிமூல கணபதி பகவானே அப்படிங்கும்போது ஒரு அம்மா சொல்லுவாங்க, இங்க வாங்க வாங்க யாருக்கா தெரியுமா அந்த அந்த ரோஜாவை காட்டுக்குள்ள போய் அவனோட அம்மா அப்படின்னாங்க. எங்க அம்மா அடா பாருங்கடா. எப்படி வந்து அன்பேவா வந்து ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ்ல சூப்பர் ஹிட் ஆனாலும் எம்ஜிஆர் அது பிறகு ஏவிஎம்ல நடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் தான் எம்ஜிஆர் நடிச்சாரு. அதே மாதிரி நெகட்டிவா வந்து அதுக்கு பிறகு யாராச்சும் ஒரு நெகட்டிவ் அப்படின்னாலே கல்யாண வீட்டுல பெரிய கஷ்டமான விஷயம் என்னன்னா, என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விஷயம் என்னன்னா, சிங்கிள் டேக்கர 8 நிமிஷம் 10 நிமிஷம் ஷாட் எடுப்பாரு யாரு, திருமுருகன் சார். அந்த பேட்டனே எனக்கு தெரியாது. எப்படி சந்தானம் வந்து டிவியில இருந்து வந்து சினிமா ஆக்கிரமிச்சானோ அந்த பையன் வந்து முத்து வந்து யூடியூப் ஷார்ட் பிலிம் மட்டும் இல்ல, விஜய்க்கு எஸ்காடா போயிருக்கிறாரு. தளபதி விஜய்க்கு, முதலமைச்சர் விஜய்க்கு ஆரம்ப காலத்துல எஸ்காடா போயிருக்கிறாரு. ஷூட்டிங்கு அரண்மனை மாதிரி செட்டு போட்டாங்க, அந்த செட்ல செக்யூரிட்டியா இருந்திருக்கிறாரு. ஸ்விக்கி ஓட்டி இருக்கிறாரு. எனக்கு எப்படி சுந்தரராஜ் சார் பிடிக்கும், அந்த சுந்தரராஜ் சாருக்கு என்ன பிடிக்கும். என்ன பயங்கரமா கலாய்ப்பாரு. அவருக்கு வந்து அந்த குட்டப்பாக்கத்துல வீட்டுல ஷூட்டிங்கு, எல்லாரும் பாட்டி அவங்க வீடு, அந்த வீட்டுல நான் வந்து ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கிறேன். சரி சரி வாங்க டைம் ஆச்சு, நம்ம என்ன இன்னும் இருந்துருக்கீங்க வாங்க கிளம்புங்க. சுந்தரராஜன் பார்த்து என் வீட்டுக்கு வந்து என்னையே அதிகாரம் பண்ணுறாரு. எல்லாரையும் கலாய்ப்பாரு. நான் கேட்டேன், நீங்க டைரக்ஷன் பண்ணதுல யார் நல்ல நடிகர் யாரு கொஞ்சம் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அவரு ஒரு நல்ல நடிச்சாரேன்னு சொன்னாரு, நல்லா நடிக்காத ஒருத்தரையும் சொன்னாரு. ஆனா அதை நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம இந்த லுல்லு சபா டீமை மிஸ் பண்றோம், திருப்பியும் இந்த டீம் அமையாதான்றது உங்களுக்கு ஃபீலிங் இருக்கா? அது டெய்லி இருக்கு. அது வந்து ஒரு ஜாலியான அனுபவம். ஸ்கூல் காலேஜுக்கெல்லாம் போகும்போது செம்ம ஜாலியாக இருக்கும்ல, அதே மாதிரி என்னென்னா ஒரு ஜாலியாக இருந்து அரட்டை அடி, அதாவது கமலஹாசன் சொன்ன மாதிரி சந்தோஷம்னா என்ன அப்படிங்கும்போது அதை அனுபவிக்கும் போது தெரியாது, அது போகும்போது தான் தெரியும் போது லுல்லு சபாலாம் விட்டுட்டு எல்லா ஆர்டிஸ்ட்டையும் மிஸ் பண்ணி எல்லாருமே 4 பேர் 4 வித இடங்களில் போன அப்புறம் தான் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது. நிறைய பேர் வெங்கட்ராஜன் மாதிரி நிறைய பேர் இறந்துட்டாங்க, சில பேர் படம் பண்ணுறாங்க. இப்போ நான், முல்லை, மங்கி ரவி, உடுமலை ரவி எல்லாம் சீரியல் பண்ணுறோம். ஏதோ ஒன்று லுல்லு சபால் நடித்த மேக்ஸிமம் இந்த டயலாக் ஆர்டிஸ்ட் யாருமே அவுட் ஆகலை, உயிரோடு இருக்கிற எல்லாருமே நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து அந்த கிஃப்ட் வந்து நான் தான் ராம்பாலா சார்ட்ட சொன்னேன். அதாவது லுல்லு சபா 20 இயர்ஸ் ஆஃப் லுல்லு சபான்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் ஈவெண்ட் நடத்துகிறாங்க. அது வந்து க்ரீன் பார்க் ஹோட்டல் நடத்துகிறாங்க, சேசண்ணன் தலைமையில் தான் நடத்துகிறாங்க. அதுக்கு சீஃப் கெஸ்ட் வந்து பாக்யராஜ் சார் தான். பாக்யராஜ் சார் நம்மளோட இல்லை. பாக்யராஜ் சார்ட்ட அப்போ நான் வந்து பாக்யராஜ் சார்ட்ட 2-3 ஃபங்க்ஷனில் போகும்போது சொன்னேன், சார் நான் தான் சார் உங்களோட, நீங்கள் என்னோடய குருவின் குரு அப்படின்னு சொன்னால் அவர் பேன் தான், குருவின் குருவா என்னையா சொல்கிறேன் அப்படிங்கிற இது அவர் இருக்கும்போதே நான் சொன்னேன். அது யூடியூப்பில் இருக்குது. சார் எங்கள் குருநாதர் ராம்பாலா சார், அவருக்கு நீங்கள் குரு, அவர் 2 படம் பண்ணிட்டார், 3 படம் பண்ணிட்டார், நான் அவரோட சிஷியன், அவர் உங்களுக்கு சிஷியன், அப்போ நீங்கள் எங்களுக்கு குருவின் குரு தான் சொன்னப்ப அவர் சிரிச்சிட்டார் பாக்யராஜ் சார். பாக்யராஜ் சார் இருக்கிற அந்த ஸ்டேஜில் நான் அந்த 20 இயர்ஸ் ஆஃப், அதாவது ஒரு படத்தில் 100வது நாள் விருது வாங்குவோம், 175 வாங்குவோம், நாங்கள் 20வது வருடத்துக்கு விருது வாங்கினோம். அது வந்து எனக்கு சந்தோஷம் பெருமையாக இருந்துச்சு. அதில் யோகி பாபு வந்து இதில் வந்து பேசினார், வீடியோவில் வந்து பேசினார், அவர் ஷூட்டிங்கில் இருந்தார், எங்கேயோ வீடியோ பேசினார். ஜீவா வந்தாப்புல, நிறைய ராம்பாலா, பாக்யராஜ் சார், பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க. யாருக்குள்ள ரொம்ப சண்டை வரும் இங்க? சண்டைன்னா நாங்கள் பொதுவாக வந்து செல்ல சண்டைகள் இருக்கு. ஏன்னா இது எல்லாமே ஒரு எல்லாமே பாசிட்டிவாக கேட்டு உங்களை கூப்பிட்டு என்ன தெரியாத ஒரு விஷயம் ஏதாவது வந்து ஒரு 10 சொல்லுங்க, சண்டை என்ன பிரச்சனை அப்படின்றது ஒரு தெரிஞ்சுக்கலாமேன்ற ஒரு கியூரியாசிட்டி தான். அதாவது நீங்கள் சொல்ல நியாயமான விஷயம் தான், சண்டைன்னு ஒன்று நடந்ததான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கலாச்சிப்போமே தவிர சண்டைலாம் கிடையாது. ஜீவாவும் நானும் சண்டை போடுவோம், ஆனால் பேசிக்குவோம். ஜீவாவுக்கு எனக்கு இது வரும். ஆனால் ஜீவா வந்து ஜீவா கூட நான் ஒரு படம் பண்ணார், படத்தில் கூட எனக்கு சொல்லிவிட்டார், மகான் கணக்குன்னு ஒரு படத்தில் டீ கடை நாயர் கேரக்டரில் நடிச்சிருக்கிறேன். அந்த மாதிரி நீ அந்த பெரிய ஈகோ 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி உள்ள விஷயம் லுல்லு சபால கிடையவே கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் இந்த விஷயம் வெளியில் தெரியாமல் போயிடுச்சு. இப்போ அந்த விஷயம் வெளில தெரிஞ்சால் ஒரு பெரிய சர்ச்சையே ஆகிடுமா? தெரியாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு நீங்கள் நினைக்கிற ஏதாவது ஒன்று விஷயம் இருக்கா? இப்படியெல்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. நிறைய நீங்கள் இந்த ட்ரோல் பண்ணுறது, பெரிய நடிகர்கள் எல்லாம் ட்ரோல் பண்ணுறது இப்போ சாத்தியமாக நீங்கள் அஜித் சார் படத்தெல்லாம் ஒன்று ட்ரோல் பண்ண முடியாது, விஜய் சார் படத்தெல்லாம் இப்போலாம் ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் எங்களுக்கு கிடைச்சது ஒரு சந்தர்ப்பம் தான். அப்போ நீங்கள் வாயிலிருந்து வர்ற எல்லா விஷயமும் காமெடியாக ஒர்க் அவுட் ஆச்சு. இதே நீங்கள் லுல்லு சபா 2ன்னு சொல்லிட்டு வந்து விஜய் டிவியில் இன்னொரு ஸ்டார்ட் பண்ணாங்க, அது போட்டு பார்த்தோம்னா அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகல. நான் எப்போதுமே ஒரிஜினல் தான் வந்து. ரெண்டாவது
லொல்லு சபா இனிமேல் எந்த காலகட்டத்தில் பார்ட் 2 வந்தாலும் அது அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தெரியும். ஏன்னா இப்போல்லாம் லொல்லு சபாவில் சீன் வரும்போது சாங்கெல்லாம் வருது இல்லை, சாங்கு பிஜிஎம் எல்லாம் வரும்போது இப்போ யூடியூப்பில் ரைட்ஸ் எல்லாம் இருக்குல்ல. அதனால் அப்போ வந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்கள் இன்னொன்று தெரியுமா, நான் நடித்து லொல்லு சபாவில் வராத எபிசோடு ஒரு 10-20 எபிசோடு இருக்கும். ஏன்னா அது அது என்ன ஆச்சுன்னே தெரில. அதெல்லாம் டெலிகாஸ்டே பண்ணாமல் அப்படி விட்டுட்டாங்க விஜய் டிவியில். நல்லவனுக்கு நல்லவன் ஒரு எபிசோடு, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அதில் சந்தாதானம் தான் ரஜினி, நான் தான் வந்து நம்ம முதலாளி நல்ல முதலாளி, இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஃபஸ்ட்டு டெலிகாஸ்ட் மட்டும்தான். அதெல்லாம் என்ன காரணம்னு தெரியல. உங்க எல்லாருக்குமே லொல்லு சபா டீம் ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஸ்பூஃப் நடிச்சுட்டு அது ரிலீஸ் ஆகும்ல, அப்போ நீங்க எல்லாருமே ரசிச்ச ஒரு ஸ்பூஃப் அந்த படம் என்ன? நிறைய இருக்கு. கில்லி இருக்கு. சந்தானம் கில்லியில் நான் கிடையாது, ஆனால் கில்லி பிடிக்கும். மண் வாசனை எபிசோடு நல்லா இருக்கும். மண்ணெண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் மண் வாசனை நல்லா இருக்கும். அது எல்லா மண் வாசனையில் நான் எல்லா சீன்லேயும் இருப்பேன், மேக்சிமம் எல்லா சீன்லேயும் இருப்பேன். என் இனிய தமிழ் மக்களை அப்படி சொல்லும்போது வாட்ச் மோதிரத்தெல்லாம் கழட்டிட்டு போயிடுவாங்க, அதுலேருந்து இருக்கிறோம் நாங்கள். அது இருக்கிறோம். அப்புறம் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கெட்டப் சேஞ்ச் பண்ணிலாம் மண் வாசல் நடிச்சுப்பேன். அப்புறம் சீவல பெரியபாண்டி. ஏன்பா ஒரு டைரக்டர் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்தா நீங்க அது ஸ்பூஃப்ன்ற பேர்ல கலாய்க்கிறீங்களே அப்படின்னு உங்களை யாருமே வந்து டைரக்டர்ஸ்லாம் கோச்சிக்கலையா? அப்படி நீங்க அதாவது நீங்க அதனால பெரிய பாதிப்பு யாருக்கு வந்திருக்கணும்? சந்தானத்துக்கு வந்திருக்கணும், யோகி பாபு வந்திருக்கணும், ஜீவாவுக்கு வந்திருக்கணும், ராம்பாலா சார் வந்திருக்கணும். எல்லாருமே படம் பண்ணாங்களே. நீ யார் யாரை கலாச்சி எடுத்தாங்களோ அவங்க எல்லாரையும் வச்சு எல்லாரும் கூட போய் சந்தானம் நடிச்சார்ல. குருவி படத்துல ஜீவா போக்கிரியெல்லாம் கலாச்சா, குருவியில போய் நடிக்கலையா? அதனால அவங்க பார்க்க மாட்டாங்க. சரி, அப்போ இப்போ சந்தானம் அவர்கள் வந்து இந்த பேசாம இந்த காமெடினாவே நடிச்சிருக்கலாம், இல்லை இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல கண்டினியூ பண்ணியிருக்கலாம். அவர் ஹீரோவா நடிச்சதுனால தான் அவருக்கு இப்போ இன்னும் நிறைய ஓப்பனிங்ஸ் இல்லை, பெரிய பெரிய அளவில் இப்போ அவருக்கு வந்து படங்கள் ஓடலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, அவர் காமெடியெல்லாம் நிறைய நடித்து சாதிச்சிட்டார். காமெடியனில் அவர் சாதிச்சிட்டாரு. அவரும் என்ன நினச்சாருன்னா, சார் ரைட் ஓகே இனிமேல் நம்ம வந்து ஹீரோவாக பண்ணிடலாம். ஹீரோவாக நிறைய படம் அவருக்கு ஓடிச்சு. ஹீரோ படம் தில்லுக்கு துட்டு இதெல்லாம் அது ஹிட்டு. இன்னொரு படம் அது பயங்கர ஹிட்டு தான், வடக்குப்பட்டி ராமசாமி. ஒரு 4-5 படம் ஹிட். அவர் வந்து ஹீரோவை நடிச்சு எல்லாமே ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லலாம். ஆனால் காமெடியனாக பண்ணியிருந்தா அவர் மாதத்துக்கு 4 படம் ரிலீஸ் ஆகிருக்கும். வருஷத்துக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 40-50 படம் வந்திருக்கும். நிறைய பேர் எங்களை மாதிரி உள்ளவங்க வாழ்ந்துருப்பாங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் 1-2 படத்தில் ஜெயிலர் அதெல்லாம் காமெடியனாக பண்ணுறதா கேள்விப்பட்டேன். என்னன்னு தெரியல. லொல்லு சபா. ஆனால் ஒன்று நான் சந்தானம் சார்ட்ட என்ன சொல்கிறேன்னா, சந்தானம் சாரோட ஃபேன் வந்து நான் மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே, என் பையன் முதற்கொண்டு. இன்னும் உங்கள் வீட்டை மட்டும் அப்படியே நிறுத்திக்கிறீங்க? எல்லாரும் இல்லை, நான் பொதுவாகவே எங்கள் வீட்டிலே சந்தானத்துக்குன்னு ஒரு பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க. என் பையன்லாம் சந்தானம் படம்னா FDFS பார்க்குறவன். அவன் எங்கள் அப்பா லொல்லு சபாவில் நடிச்சாருங்கிறதுக்காக கிடையாது, சந்தானம்னா அவன் பசங்களோட போய் ஒரு பண்ணி அப்படி இருக்கும்போது வந்து அவர் வெறும் ஹீரோவாக இல்லாமல் இன்னும் ரஜினி சார் படம், அஜித் சார் படம், பெரிய பெரிய ஹீரோக்கள் படத்தில் நடிக்கணுங்கிறது என்னோட ஆசை. ஏன்னா அவர் மாதிரி ஒரு காமெடி என்டர்டெய்னர் வந்து இப்போதைக்கு இல்லை யாரும். இனிமேல் இது எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ காமெடியன்ஸ் வந்தாலும் சந்தானத்தை எடுத்தால் சந்தானம் மட்டும்தான். லொல்லு சபாவை அப்படி எடுத்து ஓரமாக வச்சுட்டு இப்போ வருவோம் சீரியலுக்கு. சரி, செல்வமா நடிச்சிங்க கல்யாண வீடுல, அவ்வளோ தூரம் காமெடி பண்ணியிருக்கீங்க. லொல்லு சபால டக்குன்னு போய் என்னப்பா வில்லனா நடி அப்படின்னா மக்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? அதுவும் ஒரு சீரியல் அப்படின்றது எல்லாருமே பார்க்குற ஒரு குடும்பம், முக்கியமாக பெண்கள். அந்த அதுவும் சீரியல்லாம் அந்த கல்யாண வீடெல்லாம் எந்த மாதிரி ஹிட்டுன்றது நமக்கு தெரியும். 16 பக்கம் பேஜ் எல்லாம் அப்படியே பார்க்காம படிச்சு ரீடேக்லாம் போன கதையெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டோம். அது நீங்கள் என்னன்னா, நான் நிறைய சீரியல் நடிச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் சின்ன பாப்பா அது நிறைய நடிச்சிருந்தேன். கல்யாண வீடு பண்ணப்போ தான் நான் பேசப்பட்டேன். நான் கல்யாண வீட்டில் நெகட்டிவ் கேரக்டர் பண்ணது வந்து தமிழ் டெலிவிஷன்லேயே ஃபஸ்ட் டைமு கொடூரமான ஒரு நெகட்டிவ் கேரக்டர் நான் தான். என்னை முதல் இன்டர்வியூ எடுத்தது நீங்கள் தான். வாங்கன்னு சொன்னப்போ அது நான் இன்டர்வியூவில் கூட நம்மளெல்லாம் இன்டர்வியூ கூப்பிட்றாங்க, சரி போகலான்னு சொல்லிட்டு தான் பண்ணேன். ஆனால் அது வந்து அந்த பர்டிகுலர் இன்டர்வியூ வந்து 1,85,000 என்ன. ஆமாம், அது போயிட்டுருச்சு. எனக்கே ஆச்சரியம். நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் போட்டுட்டே ஒன்று எப்படி இவ்வளவு போச்சு அப்படின்னா, லொல்லு சபா டீமில் உள்ளவங்களே கேட்டாங்க, எப்படி 1,80,000? அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு அப்போ 1,00,000 இப்போ எவ்வளோ போச்சுன்னு தெரியல. ஆமாம், எனக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து நமக்கும் சீரியலுக்கு ஆடியன்ஸ் இது வந்து ஆக்சுவலாக அது சீரியல் கொண்டாட ஆடியன்ஸ் திருமுருகன் சார் ஆடியன்ஸ் தான். அதை வந்து நான் எனக்கான பார்த்ததான் நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன். சிறகடிக்காசே அப்படி தான் நெகட்டிவாக பண்ணி பயங்கரமாக. அதாவது தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் 4 மொழியில் இதே மாதிரி ஒரு ஆக்ரோஷமான நெகட்டிவான இப்படி ஒரு வில்லத்தனமாக வந்தது இல்லைங்கிற மாதிரி தான்.
அதுக்கு பிறகு வந்து அந்த சீரியல் நல்லா தான் போச்சு. திருமுருகன் சார் ஒரு 4 மாதம் நடிக்காத எபிசோடு கூட எங்கள் கேரக்டர் நாங்கள் அவங்கெல்லாம் வச்சு தான் நடித்தோம். அப்பவும் நல்லா போச்சு. யூடியூப்லலாம் 1 மில்லியன்லாம் வியூவர்ஸ் பார்த்தாங்க கல்யாண வீட்டில். என்னன்னா எங்கள் அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க, "டேய் நீ எவ்வளோ பணம் கொடுத்தாலும் நெகட்டிவாக நடிக்காதடா" அப்படின்னாங்க. "ஏன் நெகட்டிவெல்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல, நீ வில்லனாலாம் நடிக்காதடா." "ஏம்மா?" அப்படின்னா, "கோயிலில் போய் சாமி கும்பிட்றாங்களா எல்லாரும், 18ஆம் படி நாயகனே சரணையப்பா கன்னிமூல கணபதி பகவானே" அப்படிங்கும்போது ஒரு அம்மா சொல்லுதான், "இங்கே வாங்க வாங்க, இந்த யாருக்கா தெரியுமா அந்த அந்த ரோஜாவை காட்டுக்குள்ளே போய் அவனோட அம்மா" அப்படின்னாங்க. எங்கள் அம்மா, "அடா பாவிங்கடா, இந்த ஊருக்குள்ளே இறக்குன்னு ஒரு பேர் 50 வருஷம் 60 வருஷம் தான் சேர்த்து வச்சேன், என்ன பார்த்து கடைசியில் என்ன சொல்கிறேன் பாரு, காட்டுக்குள்ளே கூட்டு போய் கடத்திட்டு போனேன்னா அவனோட அம்மாங்கிறது, தயவு செய்து பண்ணிடாத" அப்படின்னாங்க. அதே மாதிரி கல்யாண வீடு செல்வம் அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணி அது ரகுவரன் மாதிரி அப்பெல்லாம் தாடி மீச கிடையாதுல்ல, நெகட்டிவ் வில்லிக்கு. ஆனா நீங்க கொஞ்ச நாள் தான் வந்தீங்க இல்லையா, அந்த எபிசோட் கொஞ்ச நாள் தான் வந்தீங்க, அதுவே வந்து அவ்வளவு பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் அது பண்ணாங்க. லாஸ்ட் அதுதான் பெரிய விஷயங்கள். ஒரு பாலியல் குற்றம் பண்ணான்னா அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் என்ன வச்சு. ஆனா அதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லலாம், ஒரு 16 பக்கம் பேஜ் அப்படியே ஒரே டேக்ல வந்து எடுத்துட்டு போன அந்த ஒரு, அதாவது நடிக்கிறது டயலாக் பேசுறதெல்லாம் பேசிடலாம், மனப்பாடம் பண்ணி கூட பேசிடலாம். ப்ராம்ப்டிங்லேயும் நான் பேசிடுவேன், ப்ராம்ப்டிங்லேயும் நான் சக்கரவர்த்தி ஆகிட்டேன். ப்ராம்ப்டிங் ஏன்னா முன்னாடி மாதிரி லொல்லு சபாலாம் வந்து மனப்பாடம் பண்ணி பேசணும். கல்யாண வீடு அந்த அந்த இதெல்லாம் வந்து மனப்பாடம் ப்ராம்ப்டிங் எடுத்தால் ப்ராம்ப்டிங்கில் பேசணும். எனக்கு என்ன கல்யாண வீடில் பெரிய கஷ்டமான விஷயம் என்னென்னா, என் வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் ஒரு விஷயம் என்னென்னா, சிங்கிள் டேக்கில் 8 நிமிஷம் 10 நிமிஷம் ஷார்ட் எடுப்பார் யார், திருமுருகன் சார். அந்த பேட்டனே எனக்கு தெரியாது. அதாவது ஒருத்தன் வர்றான், சேரில் உட்காடுறான், சேர்லேருந்து எந்திரிக்கிறான், நடந்து வெளியில் போகிறான், ஃபோன் பேசுகிறான், ஃபோன் பேசிட்டு அந்த டீ கடையில் டீ சாப்பிட்றான், டீ சாப்பிட்டு முடிஞ்சு அப்படி கை வைக்கிறான், பாக்கெட்லேருந்து 20 ரூபா கொடுக்குறான், 12 ரூபா போய் 8 ரூபா வாங்குறான். இதெல்லாம் ஒரே டேக்கா? இதெல்லாம் ஒரே டேக். நீங்க சொல்ல வேண்டியது, நான்லாம் 18 டேக் எடுக்கிறோம்ப்பா. கேளுங்க, இவ்வளவு போகிறதா மானிட்டர் பார்ப்பாங்க, ஒரு தடவை 2 தடவை பார்ப்பாங்க. என் கூட நடித்தாங்கள்ல அந்த ரோஜான்னு ஒருத்தவங்க, எனக்கு அவங்க ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட்னா அவங்க தான். ஏன் பிடிச்ச ஆர்டிஸ்ட்னா, நான் இது வரைக்கும் எந்த ஆர்டிஸ்ட் கூட போய் நடித்தாலும் அவங்கள விட பெட்டராக நான் பண்ணிடுவேன். நீங்கள்லாம் என்னங்க நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே நடிக்கிறேன், நானே டப்பிங் பேசுகிறேங்கிற ஒரு தெனாவட்டில் பேசுகிறேன். ஆனால் அந்த பொண்ணு எப்படின்னா கண்ணில் கிளீசரிலாம் போட்டு பயங்கரமாக நடிக்குமா, 8 நிமிஷம் ஷாட்டில் 5 நிமிஷம் தாண்டே விட்டுருவேன் டைலாக். ஐயோ, நம்மளோட பர்ஃபார்ம் பண்ணுறேன். சாப்பாடு டைம் அந்த பிள்ளை அப்படியே பார்க்க ஒன்றும் சொல்லாது, அப்படியே பார்க்கும், திருப்பி வந்து ஒன் மோர் இப்படி வந்து நான் நடித்த பல எபிசோடுகள் வந்து சிங்கிள் டேக் 8 நிமிஷம், சிங்கிள் டேக் 8 நிமிஷம், சிங்கிள் டேக் 8 நிமிஷம். இது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் வந்து பேர் பயங்கரமான பேர். டிவி ஓப்பன் பண்ணால் ஃப்ரேமில் நம்ம நீங்கள் நான் அந்த பிள்ளை அந்த வில்லன் திருமுருகன் சார் இப்படியே போயிட்டு இருந்தா செம ரெஸ்பான்ஸ். ஆனால் எங்கள் அம்மா சொன்னாங்க, நீங்கள் எப்படி வந்து அன்பேவா வந்து ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸில் சூப்பர் ஹிட் ஆனாலும் எம்ஜிஆர் அதுக்கு பிறகு ஏவிஎம்மில் நடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் தான் எம்ஜிஆர் நடித்தார். அதே மாதிரி நெகட்டிவாக வந்து அதுக்கு பிறகு யாராச்சும் ஒரு நெகட்டிவ் அப்படின்னாலே. ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த கல்யாண வீடு செல்வமையும் தாண்டி இப்போ எப்படி இதுலயும் உங்களுக்கு செல்வம்ன்ற பேர் வந்தது? அதுவும் சிறகடிக்க ஆசைன்றது வந்து ஒரு ஹிட்டான ஒரு சீரியல் விஜய் டிவில. அவங்க க்ளோஸ் பண்ண, அதாவது அவங்க முடிக்கிற ஐடியா இருக்காங்களா இல்ல அது அப்படியே திருப்பியும் கண்டினியூ ஆகுமா அப்படின்னு நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, பல டெக்னீஷியன். அப்படி கேட்கல நான், ஏன்னா ஒரு சீரியல்னா ஒரு குறிப்பிட்ட டைம் தானே இருக்கும், இது அதையும் தாண்டி இது வந்து ரொம்ப வருஷம் போயிட்டு இருக்கும் பொழுது அப்போ மக்களோட மனநிலை அவ்வளோ பல்ஸ் நீங்க கேட்ச் பண்ணிட்டீங்களா? அப்படி கிடையாது. சிறகடிக்க ஆசை வந்து அந்த டைரக்டரோட திருமதி செல்வம், தென்றல், தெய்வ மகள், நாயகி எல்லாம் பார்த்தீங்கன்னா சன் டிவி இன்னொரு தொலைக்காட்சியில், இதுதான் விஜய் டிவியில் அவர் பண்ணுற சீரியல். சன் டிவியில் ஹிட்டு கொடுத்த எந்த ஒரு டைரக்டரும் விஜய் டிவியில் வந்து நம்பர் 1 சீரியல் கொடுத்ததே வரலாறே கிடையாது. இந்த 30 வருஷத்தில் ஹிஸ்ட்ரியிலே கிடையாது. ஆமாம், அது குமரன் சார் தான் கொடுத்துருக்குறாரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு திருமதி செல்வத்துலைக்கும் நான் நிறைய இடத்துல சொன்னதான், திருமதி செல்வத்தில் ஹீரோட அப்பா ஃப்ரெண்டு நான். அதுலேயும் குடிகார ஃப்ரெண்டு. அதான் குடிக்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கு. நான் நடிக்க போனாலே பவட்டை வாங்கி வச்சிருவாங்க தண்ணி கலந்து. திருமதி செல்வத்தில் ஹீரோ அப்பாவோட ஃப்ரெண்டு, இதில் வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு. ஹீரோவுக்கு எனக்கு வயசு வித்தியாசம் உண்டு, நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். ஹீரோவுக்கு எனக்கு வயசு வித்தியாசம் உண்டு. ஆனாலும் கதைப்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 காலேஜ் ஸ்டூடெண்ட் கிடையாது. கார் டிரைவருங்கும்போது எனக்கு கூட வேலை செய்கிற ஒருத்தன் வந்து கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்கும். இன்னொருத்தன் வந்து கார் டிரைவராக இருப்பான், இன்னொருத்தன் அப்படி. அதில் வந்து வயசு வித்தியாசமே இல்லாமல் தான் எல்லோரும் ஸ்டாண்டில் அப்படி தான் இருப்பாங்க பொதுவாக. அந்த மாதிரி வச்சாங்க. எனக்கு வந்து காரும் ஓட்ட தெரியாது,
ஃப்ரெண்டு கேரக்டர் கொஞ்சம் ரிஸ்க்கு, என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இது நம்மளுக்கு கிடைக்காது. சரி டைரக்டர் வர சொல்லியிருக்காரு என்னன்னு போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு நம்மளை போன உடனே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க வந்துடலான்னு சொல்லிட்டு தான் போனேன். ஆனால் டைரக்டர் வந்து ஏதோ சரி ரைட் நீயே பண்ணிடு அந்த செல்வம் கேரக்டர் அப்படின்னாரு. சுந்தரராஜன் சார் அடிக்கடி என்னை பார்த்து சொல்லுவார், உனக்கு வாழ்க்கையில் செல்வம் இருக்குதோ இல்லையோ, ஆனால் டைரக்டர் வந்து உனக்கு செல்வம்னு ஒரு பேர் வச்சு உனக்கு ஒரு இது தெரியாம வந்த ஒரு நேமாண்ணா? ஆமாம் அது குமரன் சாருக்கே தெரியாது கல்யாண வீட்டில் என் பேர் செல்வம்னு. சரி. ஏன்னா அவர் மற்ற சீரியல் பார்ப்பாரா என்னங்கிறது தெரில. ஆனால் அதில் எங்கள் அம்மா சொன்னது, எங்கள் ஏரியாவில் ஒரு அம்மா வந்து வயசான அம்மா வந்து என் சீனை பார்த்தோன்னே சுடுதண்ணி எடுத்து டிவியில் ஊற்றிருக்காங்க கல்யாண வீடு. அப்படி இருக்கும்போது இனிமேல் நல்லவனாக இருக்கேன் அப்படிங்கும்போது ஹீரோவுக்காக நல்லது செய்கிறான், ஹீரோவுக்கு ஒன்றுன்னா என்னவனாலும் வந்து செய்யற ஒரு ஹீரோ வந்து எனக்கு என்ன செய்வான், நான் ஹீரோவுக்கு ஒரு பிரச்சனை. நட்புக்கு இலக்கணமா இருக்கீங்களே சிறகடிக்க ஆசையில. நிறைய பேர் வந்து பெங்களூர்லேருந்து ஒரு தம்பி வந்து சொன்னாப்ல, இந்த சீரியல் 7 மொழியில் போகுதுன்னு. 7 மொழியில் முத்து செல்வம் இந்த ஹீரோ ஃப்ரெண்டு காம்பினேஷன் வந்து வேறு எந்த ஸ்டேட்லேயும் கிடையாது, உங்களுக்கு தான் சொல்லி 4 மொழியில் பார்க்குற ஒருத்தன் சொன்னான். அவன் கர்நாடகாவில் பார்க்குறான், அவன் மராட்டியில் பார்க்குறான், அதில் ஒரு 4 மொழியில் பார்க்குறான். ஆனாலும் சிறகடிக்க ஆசை தமிழில் தான் பெஸ்ட். இப்போவும் அன்றைக்கி ஒரு அம்மா வந்து இன்ஸ்டாவில் வீடியோ போட்டிருந்தாங்க, சிறகடிக்க ஆசை எத்தனை மொழியில் போனாலும் முத்து, அப்புறம் வந்து யார் அந்த ரோஹிணி, மனோஜ், செல்வம், இப்படி ஒரு 4 பேரை சொன்னாங்க. அதில் என் பேர் இருந்துச்சு செல்வம். அந்த இவங்கெல்லாம் வந்து தமிழ் தான் பெஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு கேட்கும்போது சந்தோஷம். உண்மையே உங்களோட அங்கீகாரம் உங்களுக்கு இதை விட பெரிய. அப்போ நான் மனசுக்குள்ள நினைச்சிருப்பேன், இதுக்கு நம்ம தகுதியா, நம்ம என்னென்ன பாடுபட்டு நடிச்சாங்கிறது நமக்கு தான் தெரியும், ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு மொமெண்ட். இந்த சிறகடிக்க ஆசை இப்போ எவ்வளோ ஒரு பீக்கில் இருக்குன்றது தெரியும். இப்போ இந்த இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இல்லை நீங்கள் வந்து இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு நினச்ச விஷயம் ஏதாவது இருக்கா? அப்படி இல்லை, செட்டில் நடக்கிற ஏதாவது ஒரு ஜாலியான விஷயம், பேக்ரவுண்டில் வந்து நீங்கள் வந்து பேக் ஸ்டேஜில் வந்து கலாய்க்கிற ஒரு விஷயம், உங்களுக்கும் முத்துக்கும் ரியல் லைஃப்பில் எந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது? அதாவது முத்து வந்து ஃபஸ்ட்டு இந்த ஹீரோ ஃப்ரெண்டாக நான் போகிறேன், யாருக்கு கூட நான் ஃப்ரெண்டாக நடிக்க போகிறேன்னு எனக்கு தெரியாது. நான் பார்க்குறேன், மனோஜை பார்க்குறேன், அப்புறம் இன்னொரு அந்த மைனாவோட ஹஸ்பண்ட் ஒருத்தர் இருந்தார், அவர், இவங்க 3 பேர் தான் இருந்தாங்க. இதில் யார் ஹீரோ, யாருக்கு நான் ஃப்ரெண்டு ஒன்றுமே எனக்கு தெரியல. மனோஜ் கூட நான் ஃப்ரெண்டாக இருந்தால் நான் ரிஜெக்ட் ஆயிடுவேன். நான் என்ன அப்படின்னப்போ தான் முத்து வந்து சொன்னார், ஹாய் நான் தான் இதில் என் கூட தான் நீங்கள் நடிக்கிறீங்க, ஓ நீங்கள் தானே. ஆனால் அந்த பையன் வந்து யூடியூப்பு, ஷார்ட் ஃபிலிமு, அதாவது அவன் ஒரு ட்ரெண்ட் செட்டர். எப்படி சந்தானம் வந்து டிவியிலேருந்து வந்து சினிமாவை ஆக்கிரமிச்சானோ, அந்த பையன் வந்து முத்து வந்து யூடியூப்பு ஷார்ட் ஃபிலிம் மட்டும் இல்லை, ஒரு விஜய்க்கு எஸ்காடா போயிருக்கிறாரு. தளபதி விஜய்க்கு, முதலமைச்சர் விஜய்க்கு ஆரம்ப காலத்தில் எஸ்காடா போயிருக்கிறாரு. ஷூட்டிங்க்கு அரண்மனை மாதிரி செட்டு போட்டாங்கன்னு வச்சு அந்த செட்டில் செக்யூரிட்டியாக இருந்திருக்கிறாரு. ஸ்விக்கி ஓட்டி இருக்கிறாரு, ஸ்விக்கி 2 வீலரில் வந்து ஸ்விக்கி ஓட்டி இருக்கு. இந்த ஸ்டேஜுக்கு ஈஸியாக வரல, ஈஸியாக அதெல்லாம். அதாவது ஒன்றே ஒன்று சொல்கிறேன், தகுதி இல்லாதவனுக்கு எதுவுமே கிடைக்கும். இப்போ எனக்கு ஆண்டவன் 1% 2% கொடுக்குறான்னா, அதுவும் இவன் எவ்வளோ போராடி இருக்கான், இவன் தாங்குறானா. எத்தனை தீபாவளி பொங்கலுக்கு நம்ம போகாமல் அங்கே இருந்திருப்போம், எவ்வளோ ஷூட்டிங்காக காசு இல்லாமல் நம்ம தவிச்சிருப்போம், 100 ரூபா கனவாக எவ்வளோ இருந்திருக்கும். நம்ம போராட்டத்துக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்க்கை. சில பேர் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து கமெண்டில் வந்து கேட்பாங்க, பாஸ் எனக்கு ஏதாவது சொல்லுங்கள், ஏதாவது சொல்கிறேன்னா என்ன டீ சொல்லவா. ஏன்னா வாய்ப்புங்கிறது ஒரு 100 கம்பெனியில் அலைஞ்சி அந்த 100 கம்பெனியில் ஒரு 4 கம்பெனி ஓகே ஆகி அதில் 4 கம்பெனியில் ஒரு கம்பெனியில் தான் வாய்ப்பு கிடைக்கும். எங்களை மாதிரி ஆளுகளுக்கு அப்படி தான், அதாவது பேக்ரவுண்ட் இல்லாமல் பொருளாதார ரீதியில் ஒன்றும் இல்லாதவங்க அப்படி தான் வர முடியும். இப்போ பெண்கள்னு வச்சுக்கலாம், படித்த பிள்ளைங்க, வசதியானவங்க கூட ஃபோட்டோஸ் போட்டு ஏதோ ஃபோட்டோ ஷூட் எடுத்து பண்ணிடலாம் வச்சு. அங்கேயும் ஏழை பிள்ளைங்க, போராடி வர்ற பிள்ளைங்கள்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் சிறகடிக்க ஆசை மீனாலாம் சாதாரண விஜய் டிவியில் ஏதோ ஒரு ஷோவில் வந்து ஆங்கரிங் கைத்தட்ட வந்த பிள்ளை தான், புரியுதுங்களா. அதில் எங்கள் வந்தனா மாதிரி ஆர்டிஸ்டெல்லாம் உட்காந்துருக்கும்போது அந்த பிள்ளை வந்து ஆடியன்ஸில் உட்காந்த பிள்ளை தான். அப்போ மைக் கொடுத்து பேச சொல்லுவாங்களா ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு தான் அவங்க. இப்போ ஹீரோயினாக நடிச்சு இன்னைக்கு மீனாக்கு இருக்கிற ஒரு ஃபேன் கிளப்பு, முத்துக்கு இருக்கிற ஃபேன்ஸு, செல்வம் இருக்கிற, ஏன்னா உங்கள் பேர்லாம் இன்ஸ்டா பேஜஸ்லாம் ஓப்பன் பண்ணியிருப்பாங்களே, பயங்கரமாக வந்து சிறகடிக்க ஆசை ஃபேன் பேஜ்னே வந்து ஒரு, அதாவது சிறகடிக்க ஆசை ஃபேன்ஸ் பேஜ், முத்து ஃபேன்ஸ் பேஜ், அந்த சீரியலோட ஃபேன்ஸ் பேஜ் எல்லாமே நமக்குன்னு தனியாக இல்லைன்னா கூட நம்மளோட சீன் வந்ததுன்னா அவங்க கட் பண்ணி எடுத்து போடுறாங்க. ஏதாவது ஒரு விஷயம்னா இப்படி பார்த்துட்டு அதை ஒரு ஸ்டோரியில் கட் பண்ணி செல்வம் ரியாக்ஷன் நைஸ் டே, அது தப்பா ரியாக்ஷன் தான், அதெல்லாம் நைஸ். அது மாதிரி ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அந்த ஃபேன்ஸ் பேஜுங்கிறது உண்மையிலே வந்து எனக்கு அந்த சிறகடிக்க ஆசையில் வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் எவ்வளோ முக்கியமோ, கேமராமேன் எவ்வளோ முக்கியமோ, விஜய் டிவி சேனல் எவ்வளோ முக்கியமோ, ஃபேன்ஸ் பேஜுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா
நாம் வந்து சாதாரணமாக பேசியிருப்போம், அண்ணன் எவ்வளோ யதார்த்தமாக நடிக்கிறாருன்னு. அண்ணன் உங்களை மாதிரி வரவே வராது சொல்கிறாங்க. ஃபேன்ஸ் பேஜ் தான், நான் எங்கே போனாலும் அவங்க தான் வந்து இந்த ஃபேன்ஸ் பேஜ், இந்த டீம் எல்லாமே முத்து மீனா அந்த சீரியலுக்கு உண்டான ஃபேன்ஸ் பேஜ். கல்யாண வீடு பண்ணால் அது வந்து திருமுருகன் சாரோட ஆடியன்ஸ், இது பண்ணால் இப்போ இப்படி தான். லொல்லு சபை பண்ணும்போது அதெல்லாம் சந்தான ஆடியன்ஸ், அவங்க ஆடியன்ஸ் எல்லாமே நம்ம ஆடியன்ஸாக நினச்சி உண்மையாவே அதுல உங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கும்போது அது பெரிய விஷயம். கொலாப்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு ஹீரோ நடிக்கிறான், இன்னொரு ஹீரோ நடிக்கிறான், 4 ஹீரோ கூட நடிக்கும்போது இன்னொரு இப்போ நம்ம போடுற ஒரு வீடியோ விஜய் டிவிக்கு கொலாப் போட்டு இன்னொரு பெரிய நடிகருக்கு கொலாப் போட்டால் இன்னொரு ரீச் அதிகமாக இருக்குல்ல, அதே மாதிரி தான் நடிக்கிறதுலையும். உண்மையா. ஆனா இது மாதிரிலாம் இருக்கும்போது சுந்தரராஜன் சார் எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட்ன்றது நமக்கு தெரியும்ல. அவரோட உங்களுக்கு எப்படின்னு இருக்கும்? ஏன்னா அவர் கீழே போட அதுல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்ன அந்த ஒரு டயலாக்கே இப்போ எவ்வளோ ட்ரெண்டிங்காக இருக்குன்றது தெரியும். அவர் எப்படின்னா, ஏன்னா அவரே ஒரு பெரிய டிரெக்டர், அவரே ஒரு பெரிய ஜாம்பவான். அவர் வந்து ஒரு கேரக்டர் நடிக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கு அவரோடலாம்? இல்லை எனக்கு அதாவது சுந்தரராஜ் சார்ட்ட நான் சொன்ன ஒரு விஷயம், அவர் எத்தனை படம் டைரக்ஷன் பண்ணியிருக்கலாம், எத்தனை படத்தில் வேணாலும் நடிச்சிருக்கலாம், ரைட்டராக இருந்திருக்கேன் எல்லாம் ஓகே. ஆனால் அவர் வாழ்க்கையில் நடித்தது 2 சீரியல், ஒன்று கல்யாண வீடு, இன்னொன்று சிறகடி காசு. 2லேயும் அவர் கூட நான் நடிச்சிருக்கிறேன். நான் சொல்லியிருக்கேன் சார், 2லேயும் கூட நடித்த ஒரே ஆள் நான் தான் சார் நடிச்சிருக்கேன்னா. ஆனால் பயங்கரமான அவருக்கு வந்து என்னெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு எனக்கு எப்படி சுந்தரராஜ் சார் பிடிக்குமோ அது மாதிரி சுந்தரராஜ் சாருக்கு என்ன பிடிக்கும். என்னை கூப்பிட்டு வா செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பேசிட்டு அரட்டை அடிச்சிருக்கு. அவர் ஏதாவது சாப்பிட்றனா கூட கொடுப்பாரு, சாப்பிடு அப்படின்பாரு. என்ன பயங்கரமாக கலாய்ப்பார். அவருக்கு வந்து அந்த குந்தம்பாக்கத்தில் வீட்டில் ஷூட்டிங்கு, எல்லாரும் பாட்டி அவங்க வீடு, அந்த வீட்டில் நான் வந்து ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கிறேன். சரி வாங்க டைம் ஆச்சு, நம்ம என்ன இன்னும் இருந்துருக்கீங்க, வாங்க கிளம்புங்க அப்படின்னப்ப சுந்தரராஜன் என்னை பார்த்துட்டு என் வீட்டுக்கு வந்து என்னையே அதிகாரம் பண்ணுறாரு அப்படிம்பாரு. அதே மாதிரி இந்த கல்யாணம் அவங்க 2 பேருக்கு, நீ என்ன இவ்வளவு ரிஸ்க் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிற, இந்த கல்யாணம் அவங்க தானே. இல்லை சார் நாங்கள் தான் நடத்தி வைக்கிறோம், என்னத்தை நடத்தி வைக்கிறோம் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய கலாய்ப்பார். ஆனால் ஜாலியாக இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு அவர்கிட்ட இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, 75 வயசு அவருக்கு. அவரே கார் டிரைவ் பண்ணிவிட்டு ஷூட்டிங்கில் நடித்து அஸ்டண்டெல்லாம் கிடையாது, அவரே கார் எடுத்து வந்து நடிக்கிறாரு, அவரே கார் எடுத்துகிட்டு போய் டப்பிங் பேசுகிறாரு, அவரே காரில் ஒரு ஆக்டிவேஷனாக இருக்கிறார்ல. போனோமா ஒரு சேரில் உட்காந்தோமா, அவர் லொக்கேஷனில் கொடுக்குறத விட அவர் கடையிலேருந்து வாங்கி வச்சு எதாவது சாப்பிடுவார். அவர் எந்த டிஸ்டர்பும் கிடையாது. அவர் பாட்டுக்கு அந்த கேரக்டருக்கு, அந்த அண்ணாமலை கேரக்டர் வந்து அவரை தவிர யார் பண்ணியிருந்தாலும் இவ்வளவு சிறப்பாக வந்திருக்குமா அப்படிங்கிறது எனக்கே டவுட். மக்களுக்கு தெரியும். மக்களுக்கே தெரியும். சுவாரஸ்யமான ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்களா, எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம். சுவாரஸ்யமான விஷயம் வந்து சிறகடி காசை டீம்ல நடந்த ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் யாருக்குமே தெரியாதுமா, நான் எங்கேயுமே சொன்னதில்லை, இங்கே தான்மா சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி. அப்படின்னு 1-2 விஷயங்கள் இருக்கு, அதை சொன்னேன். அதில் எங்களுக்கு மைனஸ் எல்லாம் கூட இருக்கும், அதனால சொன்னேன், ஏன்டே சொல்லிட்டீங்க அப்படின்னு. சுந்தரராஜன் சார் வந்து எப்போ எல்லாரையும் கலாய்ப்பார், எல்லாரையும் கலாய்க்கிறதுல ஒரு பெரிய மண்ணு. நான் கேட்டேன், சார் சார் நீங்கள் நடித்ததுலேயே நீங்கள் யார், நீங்கள் டைரக்ஷன் பண்ணதுலேயே யார் நல்ல நடிகர், யார் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவர் ஒரு நல்ல நடித்தாரேன்னு சொன்னார், நல்லா நடிக்காத ஒருத்தரையும் சொன்னார். ஆனால் அதை நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். அதுதானே அதை நான் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி நான்லாம் அவர்கிட்ட போய் நடிகர் அப்படின்ட்டுலாம் அவர் பேசுறது கிடையாது. அதை நான் என்னை பொறுத்தவரை அவர் வந்து ஒரு லெஜெண்டு. நம்ம வந்து ஒரு சாதாரண ஒரு ஆளாக தான், நான் ரசிகனாக தான் அவரை இன்றைக்கி அவரை அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னு சொல்கிறேன்னா, நான் பாடும் பாடல் படத்தில் வந்து சிவகுமார் சார் நடித்தாராம். நடித்து முடிச்சுட்டு இது அவர் சொன்ன இன்டர்வியூ, வெளியில் வந்த இன்டர்வியூ. சிவகுமார் சார் கேட்டாராம், என்ன சுந்தரராஜன் எப்படி நடிச்சிருக்கேன், ஓகேவா அப்படின்னு கேட்டான். அதுக்கு சுந்தரராஜன் மொத்தம் 4 ரியாக்ஷன், அதை மாற்றி போட்டு ஒரு படத்தை ஒப்பேத்தி அப்படின்னு யாரை சொல்லியிருக்காரு, சிவகுமார் சார் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவங்கெல்லாம் கோயம்புத்தூர்காரங்க ஃப்ரெண்டுங்க, அதெல்லாம் பேசிக்குவாங்க. அப்படி அவர் சொல்லியிருக்காரு. அப்போ சிவகுமார் சாரே அப்படி சொல்கிறவர், மற்ற முரளி மாதிரி பெரிய நடிகர்களே சொன்னவர், நம்மளால என்ன சொல்லுவார்? அதான் இல்லை, அவர் சொல்கிறதுக்கு தகுதியானவர் அவர். அதாவது பாக்கியராஜ் சார்னா நீங்கள் வந்து பாரதிராஜ சார்ட்ட அசிஸ்டண்ட்டாக போயிருக்கிறாங்க, ஒரு தொழில் கற்றுருக்குறாங்க, ஓ இதுதான் ஷூட்டிங் அப்படிங்கிற விஷயம் தெரியும். பார்த்திபன் சார்னா பாக்கியராஜ் சார் கூட படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு, ஓ இதுதான் அப்படிங்கிறது தெரியும். சுந்தரராஜ் சார் யார்ட்டையுமே அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணலை, உதவி இயக்குனராக யார்ட்டையுமே ஒர்க் பண்ணாமல் ஒருத்தர் வந்து முத ஒரு ப்ரொடியூசர் பிடிச்சி ஹீரோ மோகன் சாரை வச்சு பூர்ணி பேஜாரம் வச்சு ஒரு படத்தை எடுத்து 1 வருஷம் ஓட்டுறதுங்கிறது, அது அப்போ 1980 ஃபிலிம் கேனு. ஒரு ஃபிலிமில் ஒரு ஷாட்டு வேஸ்ட்டுன்னா வேஸ்ட்டு தான். அதை நீ வந்து பிளேடு வச்சு கீறி திருப்பி எல்லாம் போட முடியாது. ஒரு இது இப்போ மாதிரி டிஜிட்டல் கிடையாது. இப்போ நீங்கள் எடுக்கிறீங்க, ஒன்று சரியில்லைன்னா டெலிட்டட், திருப்பி இது டெலிட்டட் அப்படிமா. ஆனால் அதெல்லாம் அப்படி கிடையாது. அந்த காலகட்டத்தில் அவர் டைரக்டர் ஆனது மட்டும் இல்லாமல் பயணங்கள் முடிவதில்லை,
நான் பாடும் பாடல், வைதையை காத்திருந்தால், அம்மங்கோயில் கிழக்காலே, ராஜாதி ராஜா, மெல்ல திறந்தது கதவு, இவ்வளவு ஹிட்டு படம் ஒருத்தரால கொடுக்க முடியுமா இப்போ இந்த காலத்தில்? அப்படி இப்போ இவ்வளவு அவர் பண்ண ஹிட்டு இப்போ ஒருத்தர் கொடுத்தாருன்னா அவருக்கு 100 கோடி ரூபா 150 கோடி. ஆனால் அவங்க அப்படி கிடையாது. ஒரு படத்தை அவர் டைரக்ஷன் பண்ண படத்தையே இன்னொரு மொழியில் கேட்குறாங்கன்னா அப்படியா எதுக்கு கேட்குறாங்க? நீ எடுக்க போறீங்க எடுத்துக்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்களே தவிர அவங்க அங்கே போய் எடுத்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. இப்போல்லாம் ஒரு டேரக்டர் ஒரு படத்தை பண்ணிட்டு 4 மொழியில் போய் டேரக்ட் பண்ணுறாங்க. சார் நான் ஹிந்தியில் நானே பண்ணிக்கிறேன் சார் அப்படி. ஆனால் அதெல்லாம் அதில் வந்து ஜாம்பவன். அதனால் அவர் டைரக்டராக கொடிகட்டி பிறந்த காலம், நடிகராக காமெடியனாக கொடிகட்டி பிறந்த காலம், குணச்சத்திர நடிகர் இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து லைம் லைட்டில் இருக்கிறாருன்னது அது ஒரு கடவுள் காட் கிஃப்ட்டு. ஆனால் அவருக்கு வந்து கடவுளை பிடிக்காது. அவர் கடவுள் நம்பிக்கை கிடையாது.